ஹலோ காய்ஸ், இன்றைக்கி டே வந்து இன்னும் 6 வீக்ஸ் இருக்குது. நாள்லேருந்து 6 வீக்ஸாக 36 கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது. இன்றைக்கி வந்து 54 டேஸ்ன்னு நினைக்கிறேன், 54th டே. ஸோ இன்றைக்கி சண்டே, ரெஸ்ட் டே. மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிட்டேன், நைட்டு சீக்கிரம் தூங்கிட்டேன். நைட்டு எப்போயுமே சீக்கிரம் தூங்கிடுவேன். ஒர்க் அவுட் வந்து நேற்று சாட்டர்டே வந்து கார்டியோ கிடையாது, லெக் டே. அன்றைக்கி நான் வந்து வீக்லி 5 டேஸ் தான் கார்டியோ பண்ணுவேன், அதாவது ட்ரெட்மில்ல. ஸோ நேற்று கார்டியோ இல்லாமல் லெக் டே பண்ணனால கொஞ்சம் ரெக்கவரி சீக்கிரம் ஆகிட்டான். இன்றைக்கி கம்ப்ளீட் ரெக்கவர் ஆன மாதிரி இருக்குது. காலில் எந்த ஸ்டெயினும் இல்லை. நேற்றுலாம் காலில் லைட்டாக ஸ்டெயின் இருந்துச்சு. நேற்று காலில் கார்டியோ பண்ணலை, கொஞ்சம் ஸ்டெயின் இருந்தனால. கார்டியோ பண்ணாதனால குவாட்ஸ்லாம் நேற்று ரெக்கவர் ஆகிட்டு. ஃப்ரைடே நைட்டு நல்லா தூங்கி காலைல எழுந்தோடனே குவாட்ஸ் நல்லா ரெக்கவர் ஆகிட்டு. ஆனால் காஃப்ஸில் லைட்டாக ஸ்டெயின் இருந்துச்சு. நேற்று கார்டியோ பண்ணாதனால ஓகே, மேட்ச் ஆகிடுச்சு. நேற்று லெக் டே வந்து நல்லா போட்டாச்சு. ஸோ இன்றைக்கி தூங்கி எழுந்திரிச்சிட்டேன். ஒரு 5:30 முழிப்போன்ட்டு. சரி, ஓகே, அப்படியே ஒரு டீ குடிச்சிட்டு ரஸ்க்கு சாப்பிட்ணும் போல் இருந்துச்சு. டீ ரஸ்க்கு. ஸோ சாப்பிட்டேன், ஒரு 3 ரஸ்க்கு சாப்பிட்டேன். ரஸ்க்கு பார்க்க தான் சின்னதாக இருக்குது, கேலரி கொஞ்சம் அதிகம்தான். ஒரு ரஸ்க்லேயே ஒரு ரஸ்க்கு கிட்டத்தட்ட 10 கிராம், 8 கிராம் டு 10 கிராம் இருக்கும். 8 கிராம் டு 10 கிராம்னா 3 ரஸ்க்குனா அவ்வளோ ஆயிடுச்சு. ஒரு கிட்டத்தட்ட 100 கேலரி வந்துடும் கன்ஃபார்ம். ஸோ டீ பிரச்சனை இல்லை. டீ வந்து மில்க் வந்து டோல்டு மில்க்கு, அது எப்போயும் குடிக்கிறது தான். அதோட நினச்சி குடித்தனால இன்றைக்கி சரி, ஓகே, பரவாயில்ல, இது மாதிரி சாப்பிட்றதுனால ஒன்றும் இல்லை. ஸோ சண்டே எப்போயுமே ஃபுல் ரெஸ்ட் டேவாக இருக்கும். பட் இன்னையிலேருந்து, இந்த வீக்லேருந்து ஒரு சண்டே வந்து ஒரு ஆக்டிவ் ரெஸ்ட் டேவாக வச்சுப்போம். ஸோ ஏன் அப்படின்னா, ரொம்ப செடன்ட்ரியாக இல்லாமல் ஓரளவு மெட்டபாலிசத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணாமல், ஸோ மெட்டபாலிசத்தை கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ இப்போ எவ்வளோ ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன்னா, கிட்டத்தட்ட ஒரு 3500 ஸ்டெப்ஸ் நடந்திருப்பேன். 175 கேலரி 170 கேலரின்னு காட்டுது. எனக்கு வந்து வாக்கிங் ரொம்ப ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்டெப்ஸு. இது நான் வந்து 37 ட்ரெட்மில்ல வந்து 37 மினிட்ஸ் பண்ணுவேன் டெய்லி. அந்த 37 மினிட்ஸில் 350 கேலரி, 36 மினிட்ஸில் 350 கேலரி பர்ன் பண்ணுவேன். பயங்கர இன்டென்ஸாக இருக்கும் அது. எப்படின்னா, எப்படி சொல்கிறது, ஒரு 15 இன்க்ளைனு, ஸ்பீடு வந்து 4. அது வந்து பார்க்க ஈஸியாக இருக்கும், 37 மினிட்ஸ் தானே அப்படின்ட்டு. ஆனால் அதுதான் ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், டெய்லி சேலஞ்சிங்காக இருக்கும். நான் கிட்டத்தட்ட எவ்வளோ ஒரு 50 நாள் பண்ணிட்டேன், 50 இல்லை 40 நாள் பண்ணிட்டேன். எனக்கு இன்னும் கஷ்டமாக தான் இருக்குது. கஷ்டம் மீன்ஸ் ஈஸி ஆகலை. ஒரு திங் நீங்கள் டெய்லி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஈஸி ஆகிடும். ஈஸி என்ன ஆயிருக்குன்னா, ஈஸியாக வந்து பண்ணுறது ஈஸியாகிருக்கு. அதாவது இப்போ வந்து சோம்பேறித்தனம் வரதில்லை அது பண்ணுறப்போ. பட் ஆனால் பண்ணுறப்போ சேலஞ்சிங்காக தான் இருக்குது. அது ஆனால் அந்த சேலஞ்சிங் பழகிடும் டெய்லி பண்ணிட்டா. அது மாதிரி தான் இருக்குது. ஸோ இதே என் காலேஜ். அந்த செகண்ட் பில்டிங்னா என்னோடய லெக்சர்ஸ் அங்கெல்லாம் நடக்கிற இடம். இந்த காலேஜ் தான் என் காலேஜ். MBBS 3rd இயர் படிக்கிறேன். டெய்லி நான் மார்னிங் கார்டியோ பண்ணிவிட்டு காலேஜ் வர்றது வந்து எனக்கு எப்படி ஃபீல் ஆகும்னா, ஏதோ சாதனை பண்ண மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா மார்னிங் கார்டியோ காலைல எந்திரிச்சோடனே ஒரு சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் பண்ணுறப்போ, பண்ணி முடிக்கிறப்போ ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும். நீங்கள் மார்னிங் கார்டியோ பண்ணி பாருங்கள், கன்ஃபார்ம் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். காலைல எழுந்தோடனே ஒரு காஃபியை குடிச்சிட்டு ஒரு கார்டியோ பண்ண கிளம்பிட்டு, அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, உங்களை நல்லா ஒரு ஆக்டிவாக வச்சுக்கும். மைண்டை நீங்கள் வந்து ரொம்ப பிரிஸ்காக ஃபீல் பண்ணுவீங்க. நான் காலைல கார்டியோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா,
ஏதோ நல்லாயிருக்கும். மனசுக்குள்ளே வந்து கார்டியோ பண்ணி முடிச்சுட்டு வரப்போ, பைக்கில் வரப்போ, வீட்டுக்கு போகிறப்போ சம்திங் பேக்ரவுண்டில் வந்து பீஸ்ஃபுல்லான மியூசிக் ஓடும். அதுக்கப்புறம் காலேஜ் வந்தால் இன்னொன்று எஃபெக்ட் ஒன்று இருக்கும். கார்டியோ பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு 1 hour 2 hour, இப்போது எனக்கு வந்து 1 hour 2 hour வந்து நல்லா பயங்கர ஃபீலாக இருக்கும். எப்படி சொல்கிறது, ஒரு பயங்கர பீஸ்ஃபுல்லாக, ஒரு நல்ல ஆக்டிவாக இருக்கும். அந்த 1 hourக்கு அப்புறம் எனக்கு இப்போது வந்து டெஃபிசிட்டில் இருக்கிறனால 1 hourக்கு அப்புறம் நீங்கள் எவ்வளோ ஆக்டிவ் ஆனீங்களோ அவ்வளோ ஆக்டிவ்னஸ் வந்து இப்படி கம்மியாகும். எப்படி சொல்கிறது, அதான் நம்ம வந்து காலையிலே கார்டியோ பண்ணிட்டு, நான் மோஸ்ட்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட மாட்டேன். ஏன்னா எனக்கு பசிக்காது. ஃபஸ்ட்டு மீலே வந்து 12:30க்கு தான் இருக்கும். சோயா சங்க்ஸ், கர்டு, அப்புறம் வந்து எக் இருக்கும், கொஞ்சம் ரைஸ் இருக்கும். ஸோ எனக்கு வந்து எப்படி ஃபீல் ஆகும்னா, நல்ல டயர்டான மாதிரி ஃபீல் ஆகும். அது ஃபீல் பண்ணியிருக்கேன். ஸோ டயர்ட் மீன்ஸ் டயர்டு கூட இல்லை, தூக்கம் வரும் நல்லா. நான் லீவ்லலாம் இருந்தேன்னா, லீவ்லலாம் ஃபேட் கட் பண்ணப்போ என்ன பண்ணுவேன்னா, கார்டியோ பண்ணிட்டு காலைல ஜிம் போயிட்டு கார்டியோ பண்ணிட்டு வந்து தூங்கிடுவேன். எனக்கு ஒரு 1 hour ஆக்டிவாக இருக்கும். ஆக்டிவாக இருக்கிற டைமில் டிவி பார்த்துட்டோ செல் பார்த்துட்டோ அதுக்கப்புறம் தூங்கிடுவேன். ஆனால் காலேஜ் இருக்கப்போ இப்படி பண்ண முடியாது. மோஸ்ட்லி காலேஜ் வந்துட்டால் காலேஜில் வந்தும் முடிஞ்ச வரையும் கவனிக்க ட்ரை பண்ணுவேன். அது முடியாது. ஒரு த்ரெஷ்ஹோல்டு தான். அந்த கார்டியோ பண்ணிட்டா ஒரு த்ரெஷ்ஹோல்டு லெவல் இருக்கும். ஒரு நாள் அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து 40 minutes இருக்கும் காலேஜுக்கு வந்ததுக்கப்புறம். இன்னொரு நாள் அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து 1 hour கூட நீடிக்கும். சில டைம் வந்து 50 minutes. அதான் தூக்கம் வர்றது கன்ஃபார்ம், டயர்டாக வர்றது கன்ஃபார்ம் தான் இருக்கும். அது அப்படி தான், வேறு வழி இல்லை. ஸோ அந்த த்ரெஷ்ஹோல்டு வந்து நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னா அதான். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் ஆக்டிவாக உங்களை வச்சுக்கிறதுக்கு வந்து ஹைட்ரேஷன், தண்ணி முடிஞ்ச வரையும் குடிப்பேன். முடிஞ்சால் காஃபி குடிக்கலாம், பிளாக் காஃபி எதனா இருந்தால். பட் ஆனால் நான் ரொம்ப கெஃபைன் குடிக்கிறதில்ல. லாஸ்ட்டு கட்லாம் கெஃபைன் அடிக்ஷன் மாதிரி ஆகிடுச்சு. ஏன்னா காஃபி குடிச்சிக்கிட்டு கெஃபைன் 200 mg எடுத்துப்பேன், 100 mg எடுத்துப்பேன். இந்த கட் கிட்டத்தட்ட எவ்வளோ கேஜி, 5, 4, 9 kg கட் பண்ணிட்டேன். 9 kg வித்தவுட் எனி ஸ்டிமுலண்ட். நான் எந்த ஸ்டிமுலண்ட்டுமே எடுக்கலை. ஸோ இந்த கட்பூராவுமே ஸ்டிமுலண்ட் எடுக்க வேணாம் தான் இருக்கேன். ஏன்னா நம்ம நார்மல் லைஃப் ஸ்டைல் வாழ்கிறப்போ அதெல்லாம் எடுக்க போகிறதில்ல. ஸோ நார்மலாக காஃபி குடிப்போம். ஸோ அதை காஃபி மட்டும் குடிச்சிக்கிறது. அது ஒரு மார்னிங் காஃபி அவ்வளோதான். ஈவினிங் காஃபி எப்போயாச்சும். ஸோ இந்த 2 வேளை காஃபி. இது எடுக்கக்கூடாதான்னு கேட்டால் அது அவங்கவுங்களோட ஒப்பீனியன். ஏன்னா நீங்கள் கடைசி வரையும் எடுக்க போகிறீங்க, இல்லை நீங்கள் எடுக்க உங்களால் இது பண்ண முடியும் அப்படின்னா எனக்கு அதில் பெரிய விருப்பம் இல்லை. ஏன்னா நார்மல் லைஃப் ஸ்டைல் வந்துட்டு நார்மலாக நம்ம ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு நார்மல் ஃபுட்ஸை வச்சுக்கிட்டு ப்ரோட்டீன் இன்க்ளூட் பண்ணிட்டு ஒரு ஹெல்த்தி பாடி ஃபேட் பர்சன்ட் மெயின்டைன் பண்ணுங்கிறது தான் என்னோடய கோல். அண்ட் காம்படிஷன், பல்க் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ரூமும் இருக்குது. ஸோ இதனால் முடிஞ்ச வரையும் எதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமோ, அப்ளிகபிளோ அதெல்லாம் தான் நான் இது பண்ணுவேன். ப்ரீ ஒர்க் அவுட் அதெல்லாம் நான் எடுக்கிறதில்ல. எடுப்பேனான்னு கேட்டால் ஃப்யூச்சரில் தெரில. பட் இப்போது வந்து அதிலெல்லாம் காசு இன்வெஸ்ட் பண்ண விரும்பலை. இப்போ காசு இன்வெஸ்ட் பண்ணுறது முக்கால்வாசி ஹெல்த்தி ப்ரோட்டீன், அப்புறம் வந்து குட் ஃபேட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, எக்கு அண்டு பீனட்ஸ், எனக்கு ஆல்மண்ட் என்னைக்காச்சும், வெஜிடபிள்ஸ், அப்புறம் ஃப்ரூட்ஸ், பனானா, வாட்டர்மெலன், அது அப்புறம் சப்ளிமெண்ட்ஸ்னால் மெயினாக ஃபிஷ் ஆயில், அவ்வளோதான்.